everyone, welcome to PMIAS TNPSC Prep Hub. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன TNPSC நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது வந்து CAG ரிப்போர்ட் ஆன் இன்கன்சிஸ்டன்ஸ். அதாவது வந்துட்டு இன்கன்சிஸ்டன்ட் CAG ரிப்போர்ட் வந்து எதை இன்கன்சிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸை பத்தி, அதாவது லெபார்டரி, அதாவது கிளினிக்ஸ்ல யூஸ் பண்ற அந்த தெர்மோமீட்டர்ஸோட நியூ ரூல்ஸை வந்துட்டு பார்க்க போறோம். எந்த மாதிரி தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அந்த நியூ ரூல்ஸை பத்தி பார்க்க போறோம். அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா 8 நியூ ஸ்மார்ட் சிட்டிஸ். அதாவது ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ராஜெக்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கும் ஒரு சிட்டில அப்படின்னு சொல்லிட்டு, எந்த சிட்டிஸ் ஸ்மார்ட் சிட்டிஸை கன்வெர்ட் பண்ணணும் கவர்மெண்ட் டிசைட் பண்ணக்கூடியது. இப்போ வந்து ஒரு 8 நியூஸ் சிட்டிஸ்ல வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ்ல இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ்ல வந்து டே டு டே லைஃப்ல வந்துட்டு நிறைய புது புது விஷயங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அது என்னென்ன விஷயங்கிறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஹைவேஸ், அதாவது ஹைவேஸ்ல வந்துட்டு கொடுக்குற கான்ட்ராக்ட்ஸ்க்கு வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த போர்க்கால நடவடிக்கைகள், அதாவது வந்துட்டு இப்ப நம்ம பார்க்கும்போது நிறைய ஃபிளட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான பில் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க 2024. அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ மூவிங் ஆன் டு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா CAG ரிப்போர்ட் ஆன் இன்கன்சிஸ்டன்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு சர்டன் டிலேஸ் அண்ட் வயலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல வயலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ்ல வந்து நிறைய வயலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்டை வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஆனா 175 ப்ராஜெக்ட்ஸ்ல 114 ப்ராஜெக்ட்ஸ் வந்து டைரக்டா அப்ரூவ் ஆயிருக்கு. அது வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து அதுக்கு எந்த அப்ரூவலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 23 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டே வாங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ் ஜோன்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட வந்துட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும். அதாவது அங்க அந்த ப்ராஜெக்ட் கேரி அவுட் பண்றதுனால எந்த ஒரு தடங்களும் இல்லை அப்படின்னு நம்ம வாங்கணும். ஆனா அதை வந்துட்டு 23 ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோ டெவலப்மெண்டல் ஜோன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல சர்டன் ஏரியாஸ் இருக்கு. எந்தெந்த ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது சென்னை, செங்கல்பட்டு, தூத்துக்குடி இந்த மாதிரி வந்துட்டு பீக் ஏரியாஸ்ல வந்துட்டு எந்த ப்ராஜெக்டும் கேரி அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதாவது நோ டெவலப்மெண்ட் ஜோன்ஸ் அதை சொல்லுவாங்க. ஆனா அங்கேயுமே வந்துட்டு 90 அன்அத்தரைஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ரெக்கார்டுமே ப்ரொடியூஸ் பண்ணல ஆடிட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு வயலேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை செக்ஷன் 14க்கு கீழே வந்துட்டு ஸோ இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி HRNC டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஆடிட்டர் செக்ஷன் 14க்கு கீழே வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ். தெர்மோமீட்டர்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ அதுல வந்து சர்டன் ரூல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் வந்து எதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும் அப்படின்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸோட அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டியை வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தெர்மோமீட்டர் வைக்கணும்னா அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், பிரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஸ்டாம்பிங் வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதனோட மெஷர்மெண்ட், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்டேஷன் எல்லாமே வந்துட்டு அதுல இருக்க டேட்டாவை வச்சுதான் வந்துட்டு நடக்க போகுது. அதாவது இப்போ பாடி டெம்பரேச்சர் 104 டிகிரி தெர்மோமீட்டர் இருக்கு அப்படின்னா அதை வச்சுதான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டூலை வந்துட்டு ரொம்பவே அக்யூரேட்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 நியூ ஸ்மார்ட் சிட்டிஸ். ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு யார் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வந்து எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 2015 லான்ச் பண்ணாங்க. எதுக்குன்னா மோர் தென் 100 சிட்டிஸை வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாவும் சரி, கிளீன்லினஸ் வைஸாவும் சரி, என்விரான்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அதாவது மக்கள் வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டில இருக்காங்க அப்படின்னா ஒரு டீசன்ட் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க. இது வந்து அப்ளிகேஷனா ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுக்காக எவ்வளோ இப்ப ரீசெண்ட் டைம்ல எவ்வளவு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 8 நியூ ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக 8,000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நியூ ஸ்கீம் கடியில வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிக்கு தான் வந்து ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல திருமலைசை அந்த பார்ட் அது வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 23 ஸ்டேட் வந்து 28 ப்ரொபோசல்ஸ் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒண்ணுங்கிற விதமா அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதனோட மெயின் ஃபோக்கஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சஸ்டைனபிலிட்டியில தான் வந்து இதனோட மெயின் ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 91% வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் செக்டார். அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்க டே டு டே டிராபேக்ஸும் வந்துட்டு இப்ப இருக்க பீப்புள்ஸுக்கு தெரியும். அண்ட் டே டு டே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு பாலிசி இனிஷியேட்டிவ் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராம். இது எதுக்காக அப்படின்னா டு என்ஹான்ஸ் ஹார்டிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது பிளான்ட்ஸுக்கு வந்து டிசீஸ் ஃப்ரீ பிளான்டிங் மெட்டீரியல்ஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் மூலியமாவும் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் இப்ப இருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு நிறைய டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் எக்ஸ்பான்ஷன் மூலியமா நிறைய ஃபார்மிங் அசட்ஸ், ப்ராசஸிங் யூனிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் வந்துட்டு நம்ம நாட்டுல வந்துட்டு ரொம்பவே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சீட்னா அதை வந்து ஆயில் சீட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான அதையும் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் ஃபார்மிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அதுல வந்துட்டு நேச்சுரல் ஃபார்மிங்கை பத்தி இது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஹைவேஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை பத்தி. அதாவது வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து மெக்கானிசம் லான்ச் பண்ணிருக்காங்க. இது மூலியமா வந்துட்டு ஹைவேஸ்ல லே பண்ற கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸ் கரெக்டா லே பண்றாங்களா, இது எல்லா விஷயமே நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்கோரும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 100க்கு 60க்கு கம்மியா இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்துட்டு நான் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கறத கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கோர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ரோடோட ரஃப்னஸ், போர் ஹோல்ஸ், ரன் டெப்த், தென் சர்ஃபேஸ் கிராக்கிங், பேட்ச் ஒர்க், ரெவலிங், இது எல்லாத்தையுமே பொறுத்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு நெட்வொர்க் சர்வே வெஹிக்கல்னு சொல்லி ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து கேமராஸ் ஃபிட் பண்ணி கேமராஸ் அண்ட் சென்சார்ஸ் ஃபிட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது மூலியமா வந்துட்டு எல்லாமே வந்து 6 months ஒன்ஸ் வந்து இந்த ரேட்டிங்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரேட்டிங்ஸை வந்து பொதுமக்களும் வந்துட்டு NHAA வெப்சைட்ல அண்ட் சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல பாத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் வந்துட்டு லோக்சபால பாஸ் பண்ணிருக்காங்க. இதோட மெயின் ப்ரொபோசல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் டிசாஸ்டர் டேட்டாபேஸ் அட் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல், Constitution of Urban Disaster Management Authority for State Capital and Large Capitals having Municipal Cooperation, Constitution of State Disaster Response for by the State Government. அதாவது வந்துட்டு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் வந்து 3 வகையா இருக்கும். ஒன்று வந்து நேஷன், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யார் கண்காணிப்புல இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட கண்காணிப்புல இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து யார் கண்காணிப்புல இருக்கும்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். அண்ட் டிஸ்ட்ரிக்டோடது வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இவங்க கண்காணிப்புல இருக்கும். சோ ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்ப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பார்ப்பாங்க, அடுத்து ஸ்டேட் லெவல், அடுத்துதான் நேஷனல் லெவல். சோ இந்த ஆர்டர்ல தான் போயிட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில். இன்னைக்கான நியூஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.